வணக்கம். மற்றும் ஒரு தீரா நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தென்னிலங்கை போதைப்பொருள் கடத்தக்காரர்களில் ஒருவரான மத்துகம ஷான் தொடர்பில் இசாரா சவந்தியின் கைதின் பின்னர் அதிக அளவில் சமூகத்தில் பேசப்பட்டது. அத்தோடு அண்மையில் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவுக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டலிலும் இந்த மத்துகம ஷான் என்பவரின் பெயர் பேசப்பட்டு வருகின்றது. தற்போது துபாயில் வசித்து வரும் மத்துகம ஷான் என்பவருக்கு சிவப்பு அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. 43 வயதான மத்துகம ஷான் மத்துகம பகுதியில் பாதாள குழு செயற்பாடுகளில் பெயர் பெற்ற ஒருவர். இவர் அரசியல் பலத்தால் செய்த பல குற்றச்செயல்களால் அதிக அளவில் பேசப்பட்டவர். வட்டியை பணம் கொடுத்தல் மற்றும் லஞ்சம் பெறுதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டவர். ஷான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசியல் கட்சிக்கு பெரும் விருப்பம் கொண்டிருப்பதுடன் களுத்துறை மாவட்டத்துக்கு பாதாள குழு செயற்பாடுகளை அறிமுகப்படுத்தியவரும் இவர்தான். வீட்டில் ஒரே பிள்ளையான அவர் மத்துகமவில் பெயர் பெற்ற குடும்பத்தைச் சேர்ந்தவராவார். மத்துகமையைச் சேர்ந்த மஞ்சு என்பவர் ஷானின் காதலியுடன் தொடர்புகள் இருந்ததாகவும் இருவருக்கு இடையில் மோதல் ஏற்பட்டது. அதன் பின்னர் மஞ்சு சுட்டுக் கொல்லப்பட்டார். மஞ்சுவை கொலை செய்தவர் யார் என்று தெரியாவிட்டாலும் ஷானின் பெயரே அடிபட்டது. 2009ஆம் ஆண்டு மஞ்சுவின் படுகொலைக்கு சந்தேகத்தின் பேரில் ஷானும் அவரின் நண்பர்களும் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஷான் சிறையில் இருக்கும் போது அவரின் உறவினரான புத்திக என்பவர் ஷானின் இடத்தை பிடிப்பதற்கு முயற்சித்த போது ஷான் சிறையில் இருந்தவாறே தீட்டிய திட்டத்தில் புத்திக சுட்டுக் கொல்லப்பட்டார். ஷான் சிறையில் இருந்து விடுதலையாகிய போது 2010ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடைபெற்றது. ஷான் அவரின் நண்பர்களுடன் மத்துகம பகுதியின் பிரபல அரசியல்வாதியுடன் சேர்ந்து தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த அரசியல்வாதி தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சு பதவியை பெற்றுக்கொண்டு பின்னர் அவரின் அமைச்சிலுள்ள ஒரு நிறுவனத்தில் ஷானுக்கு தலைவர் பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் இருந்த ஷானின் LRZ காணியில 20 ஏக்கரை பெற்று கொண்டு தேயிலை பயிற்சிகையில் ஈடுபட்டிருக்கிறார். அதன் பின்னர் ஷான் மற்றும் அவர்களின் நண்பர்கள் அரசியல் பலத்தால பாதாள உலகில பெரும் புள்ளிகளாக மாறியிருக்கிறார்கள். அதோடு அரசியல் செயற்பாடுகளாக சுவரொட்டி ஒட்டுதல், கூட்டங்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல் மற்றும் அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு கிடைத்த அரசியல் பலத்தால் வட்டிக்கு பணம் கொடுக்கிறது மற்றும் வியாபாரிகளிடம் லஞ்சம் வாங்குதல் ஆகியவற்றை செய்திருக்கின்றனர். ஷானும் அவர்களின் நண்பர்கள் இருவரும் தனித்தனியாக தங்களின் பலத்தை காட்ட முயற்சித்த சமயத்தில் மத்துகம நகரம் பெரும் குழப்பத்துக்குள்ளாகி இருந்தது. ஷானுக்கு சொந்தமான பயணிகள் போக்குவரத்துக்கான 3 பேருந்துகளும் இருந்துள்ளன. அரசியல் மாற்றத்தின் பின்னர் அவர்களின் பலம் இழக்கப்பட்டது. அரசியல் பலத்தால் மூடி மறைக்கப்பட்ட அவர்களின் வழக்குகள் மீள தூசி தட்டி மேலெழுப்பப்படுவதை உணர்ந்தார்கள். ஷான் கொழும்புக்கு செல்ல தீர்மானித்திருக்கின்றார். அதன் பின்னர் அவரை காணவில்லை என ஷானின் மனைவி காவல்துறையில் முறைப்பாடு செய்திருக்கிறார். அதன் பின்னர் அவர் தொடர்பான எந்த தகவலும் இருக்கவில்லை. இவ்வாறான பின்னணியிலேயே பாதாள உலக குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா சவந்தியின் கைதின் பின்னர் ஷானின் பெயர் வெளிவந்துள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் ஷானுக்கும் தொடர்பிருப்பதாகவே தற்போது வரையிலான விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. மத்துகம ஷான் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இதை தாண்டி வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர எனப்படும் மிமிகம லாசாவின் கொலை துபாயை தளமாக கொண்ட குற்றவாளிகளால் திட்டமிடப்பட்டதை காவல்துறை விசாரணைகளை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. பிரபல போதைப்பொருள் கடத்தக்காரர் கரக்காட்டாவின் நெருங்கிய நண்பராகிய மிதிகம ஷூட்டி இந்த கொலை சதியில முக்கிய நபராக காணப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. இன்டர்போல் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள மிதிகம ஜூட்டி என்பவர் கடந்த ஜூன் மாதம் ஓமான் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்த போதிலும் இந்த கொலையில் எவ்வாறு தொடர்புபட்டிருப்பார் என்பதில் காவல்துறையினருக்கு பலத்த சந்தேகங்கள் எழுந்துள்ளன. ஓமான் காவலில் இருந்தபோது இந்த கொலை சதி திட்டங்களுக்கு அவர் பயன்படுத்திய பல தொலைபேசி எண்கள் பற்றிய தகவல்களும் விசாரணைகளில் அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ள நிலையில் இன்டர்போல் மூலம் குறித்த தொலைபேசி எண்ணுக்கு ஓமான் அனுப்பி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெலிகம பிரதேச சபை தவிசாளரை கொலை செய்ய துபாயில் உள்ள ராஜித மற்றும் துபாய் லொக்கா என அழைக்கப்படும் நபரே துப்பாக்கிதாரியை வழிநடத்தியதாக விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. அவர்கள் பல கையெடுக்க தொலைபேசி எண்களை பயன்படுத்தி துப்பாக்கிதாரி கொலையை எவ்வாறு செய்வது, தப்பிக்கும் வழிகள் மற்றும் மறைத்து கொள்ள வேண்டிய இடங்கள் தொடர்பில் படிப்படியாக அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர்.
கொலை இடம்பெற்ற தினத்தன்று காலையில் துபாயிலிருந்து பெறப்பட்ட அறிவுறுத்தலின்படி துப்பாக்கிதாரி வெலிகமவில உள்ள பாலம் ஒன்றின் அருகே சென்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை பெற்றுக் கொண்டிருக்கிறார். 10 நிமிடங்களுக்குள் அவர் பிரதேச சபைக்கு சென்று லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு துப்பாக்கியை பெற்றுக்கொண்ட இடத்திலேயே மீள் ஒப்படைத்துள்ளார். இந்த விடயம் கொலை பல நாட்களுக்கு முன்னர் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளதை வெளிப்படுத்துது. இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த ராஜித மற்றும் துபாய் லொக்கா ஆகியோர் நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் குற்றங்களை செய்ய முக்கிய பாதாள உலக தலைவர்களின் பட்டியல்ல இன்னும் பதிவு செய்யப்படாத நபர்கள் என்பது புலனாய்வு துறைகளின் அவதானத்தை மேலும் அதிகரித்துள்ளமையை நாங்கள் இங்குற்று பார்க்கின்றோம். இதையும் தாண்டி பாதாள உலக குழுவின் தலைவர் கெகல்பத்ர பத்மேயின் கையடக்க தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்ட புகைப்படங்களுக்கு அமைய மற்றொரு நடிகை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நேற்றைய தினம் அழைக்கப்பட்ட நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகாவிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. முன்னதாக இது தொடர்பாக பியூமி கன்சாமாலியும் விசாரிக்கப்பட்டார். மேலும் 3 நடிகைகள் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளனர். நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா கடந்த பொது தேர்தல் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டார். நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா வாக்குமூலம் அளித்த பின்னர் வெளிவந்து ஊடகங்களுக்கு கருத்துக்கள் வெளியிட்டிருந்தார். உண்மையில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு புத்தாண்டு நிகழ்வு மற்றும் அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டது. இலங்கையில நாங்கள் பணத்தை மோசடி செய்ததாக இங்கு ஒரு பெரிய கதை உள்ளது. அதனை வெளிப்படுத்த வேண்டிய தேவை தனக்கு இருப்பதாகவும், ஏனென்றால் தாங்கள் சட்டத்துக்கு பயந்து வாழ மிகவும் சட்டபூர்வமானவர்கள், நாட்டில் இது போன்ற விடயங்கள் நடக்க ஒருபோதும் விரும்பவில்லை, விசாரணைகளுக்கு தான் தனது முழு ஆதரவையும் வழங்கியிருப்பதாகவும், நாட்டில் உள்ள பிரச்சனையையும் இந்த சட்டவிரோத விடயங்களையும் அகற்ற வேண்டும் என்றும், சட்டவிரோத செயற்பாடுகளால் வர்த்தக நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்றும், தனது அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் தான் 2017ஆம் ஆண்டில் ஆரம்பித்ததாகவும், அப்போதிலிருந்து செய்த விடயங்களை தாங்கள் எவ்வாறு கையாண்டோமோ என்பதை விசாரணையின் போது தெளிவுபடுத்தியிருப்பதாகவும், பாதாள உலக தலைவருடன் தான் இருப்பது போன்ற ஒரு படம் தொடர்பில் தன்னை விசாரிப்பதுக்கு அழைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த படம் துபாயில் ஒரு புத்தாண்டு நிகழ்வுக்காக சென்ற போது எடுக்கப்பட்டது. புத்தாண்டு நிகழ்வில் நிறைய பேர் கலந்து கொண்டனர். அதுல நடிகர் மற்றும் நடிகைகளும் உள்ளனர். தற்போது பேசப்படும் அனைவரும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த புத்தாண்டு நிகழ்வுக்காக என் சொந்த செலவில் சென்றமைக்கான ஆதாரங்களை அதிகாரிகளிடம் வழங்கியிருக்கிறேன். தவறான தகவலின் அடிப்படையில் தனது வர்த்தக நடவடிக்கையை சீர்குலைக்க சதி நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது. எனினும் அவர்கள் நினைப்பது போன்று தங்களை வீழ்த்த முடியாது, நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு அமைய தங்களுடைய வர்த்தக நடவடிக்கையை முன்னெடுத்து செல்வதாகவும், துபாயில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வில் அதிகளவானவர்கள் கலந்து கொண்டதாகவும், தானும் முதன்முறையாக அந்த நிகழ்வில் பங்கேற்றதாகவும், தனக்கு துபாயில் குடியுரிமை வீசா இருக்கிறது, 2001ஆம் ஆண்டு முதல் துபாய்க்கு சென்று வருகிறேன், அங்கு தன்னுடைய வர்த்தக நடவடிக்கைகள் இருக்குது, கெகல்பத்ர பத்மி ஜார் என்பது எனக்கு தெரியாது, கொண்டாடப்பட்ட அந்த நிகழ்வில் அந்த கொண்டாட்ட நிகழ்வுக்கு அழைத்தமையினால எல்லோரும் போன்று தானும் சென்றதாக சொல்லியிருந்தார். இதன் போது புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டதாகவும், இலங்கையிலும் இவ்வாறான கொண்டாட்ட நிகழ்வுகளின் போது எல்லோருடனும் இணைந்து புகைப்படம் எடுப்பது வளமையான ஒன்று, கெகல்பத்ர ஆபத்தான நபர் என்பது தன்னுக்கு தெரியாது என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இவ்வாறான நிலையில் பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீமாலி பொன்சேகா மேலும் தெரிவித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கெகல் பத்ரே சார்ந்து வரக்கூடிய புதிய புதிய விடயங்கள், அதே போன்று இன்னும் இசாரா சம்பந்தியினுடைய நகர்வில் புதிய புதிய திருப்புமுனைகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது மிகப்பெரிய பேசுபொருளை உண்டு பண்ணியிருந்தாலும், இதற்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் யார், ஏன் அரசியல்வாதிகள் தற்பொழுது ஓடோடி பல வகையான கருத்துக்களை முன்னுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விகளை உண்டு பண்ணி இருக்கிறது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம், இதனுடைய நகர்வுகள் எப்படி செல்ல போகின்றது என்பதை. மற்றொரு தீரானோக்களோடு இணைந்திருப்போம். வணக்கம்.